Taste the Daily. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் விளைநிலங்களில் மழைநீர் புகுந்து கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறிகள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளான அவலாஞ்சி, எமரால்டு, இத்தலார் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்தோடுவதால் முத்தோரை, பாலடா, நஞ்சநாடு, இத்தலார் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களில் மழைநீர் புகுந்து பல ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள கேரட், பீட்ரூட் போன்ற மலைக்காய்கறிகள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. அறுவடைக்கு தயாரான நிலையில் மழைநீர் சூழ்ந்து காய்கறிகள் அழுகி வருவதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் சில மாதங்களுக்கு முன் போடப்பட்ட சிமெண்ட் சாலையின் கற்கள் பெயர்ந்து சேதமடைந்துள்ளது. பள்ளிப்பட்டு மாநில நெடுஞ்சாலையிலிருந்து வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகம் வரை சில மாதங்களுக்கு முன்பு சிமெண்ட் சாலை போடப்பட்டது. தரமற்ற முறையில் போடப்பட்டதால் சிமெண்ட் சாலையில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து காணப்படுகிறது. வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்திலேயே தரமற்ற சாலையை போடும் விடியா ஸ்டாலின் அரசு நிர்வாகம் கிராம பகுதிகளில் தரமான சாலைகளையா போடுவார்கள் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். புதுக்கோட்டையில் டூ வீலரில் சென்ற பாலிடெக்னிக் மாணவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அய்யனார்புரத்தைச் சேர்ந்த செல்வமணி என்பவரின் 17 வயதான மகன் ஹரிஹரன் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்று வந்துள்ளார். இந்த நிலையில் சின்னப்பா பூங்கா அருகே டூ வீலரில் சென்றபோது முன்னால் சென்ற தனியார் பள்ளி வாகனத்தை முந்த முயன்றுள்ளார். அப்போது நிலை தடுமாறி விழுந்த அவர் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் விடியா திமுக அரசு முறையாக அடிப்படை சாலை வசதிகளை மேம்படுத்தாததே விபத்துகளுக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரியை அடுத்த வெள்ளோலை கிராமத்திற்கு செல்லும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இங்குள்ள பொதுமக்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சேகரிக்கப்பட்டு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெள்ளோலை அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணீரை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசின் குடிநீர் வடிகால் வாரியத்தின் அலட்சியத்தால் ஏராளமான தண்ணீர் வீணாகி பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் உற்சாகத்துடன் குளித்தனர். குற்றாலத்தில் இதமான சூழலுடன் சீசன் களைகட்டி வரக்கூடிய நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நீர்வரத்து குறைந்ததால் பழைய குற்றால அருவியை தவிர்த்து மெயினருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர்.